லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கம்மன் சொன்னான் கம்பராமாயணத்தை எழுதுகிற போது கோசல நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிற போது மிக அருமையாக ஒரு பாட்டிலே சொல்வான். வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை ஓர் பொய்யுரை இன்மையால், வெண்மை இல்லை பல கல்வி மேவலால் என்று சொன்னான். கோசல நாட்டிலே வள்ளல் தன்மை கிடையாது, காரணம் அங்கே வறுமை இல்லை. கோசல நாட்டிலே பெரும் வீரர்கள் கிடையாது, காரணம் எதிர்த்து போராடக்கூடிய எவரும் எதிரே இல்லை. உண்மை இல்லை, காரணம் அங்கே ஒரு பொய் உரை இல்லை. வெண்மை இல்லை பல கேள்வி மேன்மையால், அறியாமை என்பது அங்கு இல்லை, காரணம் அந்த கோசல நாட்டிலே கல்வி வளத்திற்கு அள்ளி கொடுத்த வள்ளல் இருந்தான் என்ற காரணத்தினாலே. பேரவை தலைவர் அவர்களே, ராமராஜ்யம் எப்படி இருந்ததோ இல்லையோ யானொன்று அறியேன் பராபரமே, ஆனால் தம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாரும் ஆன ராஜ்யமாக இருந்திருக்கிறது என்பதை நான் சொல்லுவேன். அந்த நல்லாட்சியிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், தீதின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பொங்குவரின் ஜன்னலூடு ஊடுகையல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்தமலை பற்றி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். மேடம், பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் என்று சொன்ன அந்த பாடலை நிறைவு செய்து, இந்த ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி எல்லா வகையிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இந்த நாட்டினுடைய நிதி வளத்தையும் இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை மேம்படுத்தி செயல்படுத்தும் என்பதை நான் தெரிவித்து என்னுடைய பதிலுரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.